எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. வீட்டு பின்னாடியே புளிய மரம். ஸோ புளியங்காய் இருந்தது, கொஞ்சம் பச்சடி பண்ணலான்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணேன். இது ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் ஏ, இதோட பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் மேக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே எங்களுக்கு தேவையானது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சட்னி பண்ணி பச்சடி பண்ணி வச்சுக்கலாம், அப்புறமா ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்பயே பச்சடி பண்ணி ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு ஸ்டோர் பண்ணலான்னாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக. புளியங்காய் ரொம்ப இலசாக இருந்ததுனால அந்த தோலெல்லாம் நீக்கலை. அந்த மேலே அக்கு மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு கழுவிட்டு அப்படியே பச்சடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை ரெட் சில்லி ஏதாவது சரி, உங்களுக்கு எது விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட க்ளீன் பண்ண புளியங்காய், பூண்டு, சீரகம், கொஞ்சம் டர்மரிக் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கங்க. வறுத்துண்டு உப்பு சேர்த்து அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வேணுமென்னா தாளிச்சிக்கலாம், இல்லை தாளிக்காமல் அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தாளிச்சிங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அப்படியே வெளியே கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறீங்கன்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாதத்தோட சுட சுட இருக்கிற சாதத்தோடு நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.